அதாவது உங்க பேங்க்ல அந்த பையன் லோன் கேட்டு வந்தான். சரியான டாக்குமெண்ட்ஸ் இல்லாததுனால அதை நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. இதுக்கு நடுவுல உங்க பொண்ணு காணாம போயிட்டா. யாரோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி லோன் விஷயத்துல நீங்க ஸ்ட்ரிக்டா இருந்ததுனால உங்க பொண்ணு காணாம போனான்னு மிரட்டியிருக்கான். ஆமா சார். அதனால அந்த பையன் மேல சந்தேகப்பட்டு அவன் மேல கேஸ் கொடுத்து அவன் உள்ள போக காரணமா இருந்திருக்கீங்க. இப்போ அந்த பையன் அப்பாவின்னு புரிஞ்சுக்கிட்டு அவனை காப்பாத்த நீங்க நினைக்கிறீங்க, அதானே? ஆமாங்க சார். ஒரு பக்கம் கேஸ் கொடுக்குறீங்க, இன்னொரு பக்கம் நீங்களே காப்பாத்த நினைக்கிறீங்க. இது என்னோட தப்பு தான் சார். ஒரு பதட்டத்துல முன்ன பின்ன யோசிக்காம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஆனா அதால பாதிக்கப்படுறது யாரு? இது அறியாமைன்னு சொல்றதா, அலட்சியம்னு சொல்றதா? இத வேணும்னு பண்ணல சார். ஆனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்கள மாதிரி ஆபீசர்ஸ் எப்பவுமே தப்பான முடிவை தான் எடுக்கிறீங்க. ஏதோ ஒரு காரணத்தால கேஸை வாபஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா உண்மை என்னன்னா உங்க பொண்ணை காரணமா வச்சு அந்த பையனை பழி வாங்கணும்னு நினைச்சிருக்கலாம். அவன் என் பேங்கோட கஸ்டமர் சார். மத்தபடி அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. முன்ன பின்ன தெரியாதவன நான் ஏன் பழி வாங்கணும்? ஆனா அதுதானே நடந்திருக்கு சார். அந்த பையனுக்கு எனக்கும் தனிப்பட்ட முறையில எந்த விரோதமும் கிடையாது. தப்பு பண்ணியிருந்தா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சனே தவிர அவனை ஜெயில அடைக்கிறதுனால யாருக்கும் எந்த லாபமும் கிடையாது. இத அப்பவே யோசிச்சிருக்கலாமே. அப்ப இருந்த சூழ்நிலை என்னால யோசிக்க முடியல. இப்ப அது சரி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு கேக்குறதுக்காக தான் உங்களை தேடி வந்தேன். இதுக்காக எத்தனை பேரை கன்வின்ஸ் பண்ணணும்னு தெரியுங்களா? சார், நீங்க எனக்கு செய்ய போற உதவியே அதானே சார். இதுக்கு என்ன செலவானாலும் பரவாயில்ல. எதுல வேணாலும் கையெழுத்து போடுற, எங்க வேணாலும் வந்து சாட்சி சொல்ற. ஆனா அந்த பையன் இமீடியட்டா வெளியே வந்தாகணும். அதுக்கு சான்ஸ் இருக்கான்னு சொல்லுங்க. அதாவது குறைஞ்சபட்சம் பெயில், இல்லன்னா விடுதலை, இல்லன்னா 2ல 1. ஆமா சார். ஆனா மேக்ஸிமம் நான் எதிர்பார்க்கறது அவன் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வர்றதுதான். அத உங்களால பண்ண முடியுமா? இங்க பாருங்க, உங்களை அனாவசியமா கிராஸ் கொஸ்டின் கேட்டு வெறுப்பேத்துறேன்னு நினைக்காதீங்க. நீங்க கேஸை வாபஸ் வாங்க போனீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் கிராஸ் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். அதுவும் இல்லாம நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்மால ஒருத்தங்க பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது ஒரு சமூக பொறுப்புணர்வு. அதை நாம மறந்துடக்கூடாது. சார், இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. வாங்க. இந்த கடை இங்க. இந்த கடையா? வா 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 வா. யாருன்னு நான் பாக்குறேன். ஏய், யாரா இங்க மெக்கானிக்கு? ஏய், வா வெளியே. அட ஒன்னத்தையா, வாயா வெளியே. நீதான் மெக்கானிக்கா இங்க? பார்த்தா தெரியல. என்ன வேணும்? ஏய், பண்றது கிரிமினல் வேலை, கேட்கறது கேள்வியா? ஏய், இப்ப காட்டணும் நான் யாருன்னு. இப்ப காட்டணும் நான் யாருன்னு. ஏண்டா, இவ என் பொண்ணு. இந்த வீணா போன கடையை மெக்கானிக் ஷாப் நம்பி வண்டியை ரிப்பேருக்கு கொடுத்தா நீ வண்டி வராது, ஓடாது, இது வண்டியே இல்ல, தர முடியாது சொன்னியாமே. சொல்றா சொல்றா பாப்போம். இப்ப சொல்றா, வண்டியை தர முடியாது சொல்றா பாப்போம். தர முடியாது சார். தர முடியாது சார். இருந்தா தானே தர முடியும். எதுவாக இருந்தாலும் ஓனர் வந்ததுக்கு அப்புறம் பேசுங்க. என்ன நக்கலா? ஆள் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கியா? நான் யாருன்னு தெரியுமாடா உனக்கு? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? யார் சார் நீங்க? என்னது? என்னையே யாருன்னு தெரியாதா உனக்கு? ஆள் தெரியாம பேசிட்டு இருக்காத. யாருன்னு சொல்லுங்க சார். என்ன பம்பு எடுக்கிறியா? ஏய், லேடிஸ் தானே, அசால்ட்டா ஏமாத்தல நினைக்கிறியா? இப்ப நான் வந்திருக்கேன்டா, நான் வந்திருக்கேன். இப்ப மட்டும் வண்டி வரலன்னு வையே. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேடா? ஏய், நான் சொல்ல மாட்டேன்டா. இந்த நந்து ஆக்ஷன் கிங் என்ன பண்றேன்னு பாரு. இப்ப அவன இந்த வண்டியை அடிச்சு பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுறேன். இது வீட்டு வண்டி சார். இந்த வண்டிக்கு ஒண்ணுனா என் பொழப்பே போயிரும் சார். விஐபி வண்டி, அதை ஒண்ணு பண்ணாதேங்கிற. ஆனா என் பொண்ணு வண்டினா வித்து திரு ஏப்ப விட்டுருவீங்க. என்னங்கடா அதெல்லாம்? நாங்க வண்டி ஒண்ணு விக்கல சார். எவனோ புறம்போக்கு நாதாரி ஆட்டை போட்டு போயிட்டா சார்.
தப்ப நீ பண்ணிட்டு ஏன்டா அவனை திட்டுற? தொடச்சிடும் படுவா. சார் அவனை திட்டினா நீங்க சார் டென்ஷன் ஆறீங்க. நான் வண்டியை பத்தி பேசுறேன், வண்டியை பத்தி பேசணும். சார் சொன்னா நம்புங்க. ஸ்டேஷன்ல இருந்து ஒரு போலீஸ் வந்தாரு, உங்க ஆளுன்னு சொன்னாரு, நம்பி கொடுத்துட்டேன் சார். ரொம்ப நல்ல வண்டா நீ. எவனோ ஒருத்த வந்தா நம்பின வண்டியை கொடுத்துட்டேன். இதுவா இப்ப நானே வந்திருக்கேன். கூட வண்டியா? அது எப்படி சார் முடியும்? அதான் வண்டி போயிருச்சு. டேய் இந்த கதை இங்க ஆகாது. இப்பவே என் பொண்ணு வண்டி வந்தாகணும். இல்ல மாவட உன் கடையை அடிச்சு துவம்சம் பண்ணிடுவேன். ஏய் ரிப்பேருக்கு வந்து ஒரு வண்டியை கூட விட மாட்டேன். எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி கொளுத்திடுவேன். அப்புறம் ஒருத்தருக்கும் பதில் சொல்லி நீ சாகணும். இதெல்லாம் ரொம்ப அராஜகமா இருக்கு சார். நான் வேணும் ஒன்று பண்றேன் சார். எங்க ஓனர் சொல்லி வேற வண்டி ரெடி பண்ணி தரேன் சார். என்ன வேற வண்டி கொடுத்துறியா? கண்டிப்பா தரேன் சார். என்னம்மா வேற வண்டி தரானா? பேசாம ஒத்துக்கோமா? என்ன பேசுறீங்க? அது புது வண்டி, நல்ல கண்டிஷன்ல இருந்தது. இப்போ ஓட்ட உடசல கொடுத்துட்டானா? அதே மாடல் அதே கண்டிஷன்ல வண்டி வேணும்னு கேட்போம். அப்பா புரியாம பேசாதீங்க. என்னோட டிசி, மார்க் ஷீட், ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வண்டில தான் இருக்கு. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, அத நான் சிடிக்கில தான் வச்சிருந்தேன். என் வண்டி வந்தாதான் அது கிடைக்கும். நம்ம இப்ப எப்படியாவது அதை கண்டுபிடிக்கணும்பா. ஐயோ இது தெரியாம நான் வேற வண்டிய ஏமா வண்டியை சர்வீஸ் கொடுக்கும்போது உள்ள என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பார்க்க மாட்டியா? அப்ப மறந்துட்டேன்ப்பா. இன்னைக்கு தான் ஞாபகம் வந்துச்சு. இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தையா சொல்லிருக்கணுமா? நான் வேற சரி விடு, அத எழுதி போட்டு டூப்ளிகேட் வாங்கிக்கலாம். அது வரதுக்கு 6 மாசம் ஆகும்பா. ஆகட்டும்மா. அது வரைக்கும் என்னோட வேலைக்கு என்ன அவசரம்? முதல்ல எழுதி போடுவோம், சர்டிபிகேட் வரட்டும், அதுக்கப்புறம் வேலைக்கு போ. ஏய் இத பாரு, உன்னால ஏகப்பட்ட பிரச்சனை ஆகி போச்சு. என் பொண்ணு சர்டிபிகேட்ல வேற காணாம போச்சு. அதை கூட இப்படியே சமாளிச்சுப்பேன். ஆனா வண்டி வந்து சேரணும். சார் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன் சார். கடை முன்னாடி சத்தம் போடாதீங்க சார். கிளம்புங்க சார். உனக்கு 2 நாள் டைம் தரேன். வண்டி வரல நீ இருக்க மாட்ட, உங்க கடையும் இருக்கா? சார் கொடுத்துறேன் சார், நீங்க கிளம்புங்க. தப்பெல்லாம் உங்க பேர்ல தான். வீட்டுல ஆம்பளைய குடும்ப தலைவனை மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும், உதாசீனப்படுத்தக்கூடாது. பண்ணா இப்படித்தான் நடக்கும், தெரிஞ்சுக்கங்க. சரி அதான் வேற வண்டிக்கு ஏற்பாடு பண்ணிட்டல, ஆட்டோ பிடிக்கிறேன். ஃபாலோ மீ. சார் யுகி இதோ வராரு. யுகி யுகி இப்பதான்டா மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஒரு வழியா நீ வந்துட்டல்ல, இனிமே ஒரு பிரச்சனை இல்லை. இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எனக்கு தான்டா வேலு, பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்குடா. என்னை காப்பாத்துனதே சார் தான்டா. ரொம்ப நன்றி சார். எங்க கேஸை ஸ்ட்ராங் பண்ணி உள்ள வச்சிருவாங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க. நீங்க தேங்க்ஸ் பண்ண வேண்டியது எனக்கு இல்ல, மிஸ்ஸஸ் பவானிக்கு. என்ன பாக்குறீங்க? நீங்க கேஸ்ல இருந்து விடுதலையானதுக்கு அவங்க தான் முழு காரணம். உள்ள வாங்க பேசுவோம். உட்காருங்க. ஆனா சார் என்னை வெளியே எடுத்தது நீங்க தானே சார்? அப்சல்யூட்லி. நான் என்னோட கடமையை தான் பண்ணேன். ஆனா அதுக்கான முன்கை எடுத்ததெல்லாம் பவானி மேடம் தான். என்ன சார் சொல்றீங்க? எனக்கு புரியல. உண்மையை தான் சொல்றேன். நீங்க சொன்னது என்னால நம்பவே முடியல சார். நான் தப்பு பண்ணாதவன். என் மேல கேஸ் கொடுத்தாங்க. அது விஷயமா பவானி எடுத்துக்கிட்ட என் அம்மாவும் தங்கச்சியும் பேசியிருக்காங்க. ஏன் இவன் கூட போய் பேசியிருக்கான். ஆனா கேஸ வித்ட்ரா பண்ண முடியாதுன்னு அவங்க ரொம்ப அடமெண்டா இருந்தாங்க. ஆனா அப்படிப்பட்டவங்க எப்படி? இயல்புல அவங்க நல்லவங்க தான். ஆனா தாய்மைங்கிறது எப்பவும் அன்பை மட்டும் காட்டாது. மனுஷங்களா இருந்தாலும் விலங்குகளா இருந்தாலும் குட்டிக்கு ஒரு ஆபத்துனா அது வெறியோட போராடும். அவங்க விஷயத்திலயும் அதுதான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு கேஸை வித்ட்ரா பண்ணிக்கிறேன்னு ரிட்டர்ன்ல எழுதி கொடுத்து உங்களை வெளியில எடுக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவங்க தான் பண்ணாங்க. ஆக்சுவலி கோர்ட்டுக்கு அவங்களும் வரதா இருந்தது. கடைசி நேரத்தில் வர முடியாதால நீங்களே பாத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அதனாலதான் நான் வந்தேன். எப்படியோ சார் இவன் வெளியே வந்துட்டான்ல, எங்களுக்கு அது போதும் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் எனக்கு மட்டும்தானா? கண்டிப்பா அவங்களுக்கும் சொல்லணும் சார். இதுக்காக இல்லை, லைஃப்ல உனக்கு ஒரு பெரிய பாடத்தையே கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதுக்காகவாது அவங்களுக்கும் நன்றி சொல்லணும் சார். ஆனா இவன் மொத்தமாவே தப்பா இருக்கான் சார். யாரோ ஒரு பொண்ணு வந்தாலாம், அம்மா மிஸ் பண்ணிட்டாலாம், அவளை உள்ள கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு தூங்க வச்சுட்டு இவன் போய் ஜெயில இருந்திருக்கான். தேவையா சார் இதெல்லாம்? இதுதான் லாஸ்ட். இதுக்கப்புறம் உயிர் போற ஆபத்துல இருந்தாலும் நீ யாருக்கும் போய் உதவின்னு நிக்க கூடாது. உன் வேலையை மட்டும்தான் பார்க்கணும்.
மீறி உதவிகிறேன்னு போய் நின்ன அப்புறம் உன்னை காப்பாத்த ஆள் இருக்காது. அதையும் பாத்துக்க. ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். என்ன அட்வைஸ் இது? தப்பா? 2 பேரும் பொறுப்பான யங்ஸ்டர்ஸ், உங்க மேல நிறைய மதிப்பு வச்சிருக்கேன். ஆனா உதவி பண்றது தப்புங்கிற மாதிரி பேசுறீங்க. நல்லவனுக்கு காலமே இல்லை சார். நல்லது நினைச்சா நமக்கு தான் கேடுன்னு வெளியே 4 பேர் சொல்லும்போது ஏதோ புலம்பல்ல சொல்றாங்கன்னு நினைப்பேன். ஆனா இவன் விஷயத்துல அதான் உண்மைன்றது நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அது ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கே. உதவிங்கிறது பாராட்டுக்காக பண்றது இல்ல, கஷ்டத்துல பண்றது. தம்பி, இவர் சொல்ற எதையும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. கஷ்டம் வரும்னு தெரிஞ்சும் எதுக்கு சார் நான் உதவி பண்ணணும்? அந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்தப்பவே நான் அவளை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிருந்தா இந்நேரம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காதுல்ல சார். நீ ஏன்டா அதை பண்ணல? டேய், எனக்கு அப்ப தோணலடா. ஒரு பக்கம் எனக்கு பயமா இருந்துச்சு, இன்னொரு பக்கம் அந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருந்துச்சு. அதனாலதான் உதவி பண்ணணும்னு தோணுச்சு. இதுதான் உங்க நேச்சர். இதுக்கு பேரு தான் மனிதாபிமானம். ஆனா அதுக்காக நான் கொடுத்திருக்கிற விலை ரொம்ப அதிகம் சார். பேரு கேட்டதும் ஜெயிலுக்கு போறதும் தான் மனிதாபிமானத்தோட விளைவுன்னா நான் ஏன் சார் அதை பண்ணணுங்கிற ஒரு தடுமாற்றம் எனக்குள்ளேயும் வரலாம் இல்லையா? நோ 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 நோ, நீங்க தப்பா யோசிக்கிறீங்க. இல்ல சார், இவன் சரியா தான் சொல்றான். நமக்கும் நம்ம சேர்ந்தவங்களுக்கும் பாதிப்பு வரும்னு தெரிஞ்சும் எதுக்காக நம்ம உதவி செய்யணும்? அனுதாபம், கருணை, உதவி இதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமா தெரியுது சார். மத்தவங்களுக்கு உதவி பண்ணி பல பேர் நிம்மதியை தொலைச்சிருக்காங்க, வாழ்க்கையவே இழந்திருக்காங்க. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், அதுல இவனும் ஒருத்தன் தான். இல்ல, நீங்க பேசுறதே அபத்தமா இருக்கு. ரொம்ப விரக்தியில பேசுறீங்க. நல்லதுக்கு காலம் இல்லைன்னு எதை வச்சு சொல்றீங்க? உங்களுக்கு பிரச்சனை வந்ததுனாலயா? அப்படி பார்த்தா சோசியல் சர்வீஸ் பண்ற எத்தனையோ பேர் குடும்பம், சொத்து, சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சமூகத்துக்காக போராடுறாங்க. இன்னைக்கு ஓரளவுக்காவது நிம்மதியா இருக்கோம்னா அதுக்கு காரணம் அவங்க தான். அவங்கள நீங்க முட்டாள்னு சொல்லுவீங்களா? சார், அப்படி நாங்க சொல்லல. இருங்க, அது சமூகமோ தனி மனுஷனோ யாருக்கு நம்ம உதவி பண்றோமோ அதனால சில பாதிப்புகள் வரும். அதுக்கு பயந்துகிட்டு இன்னையோட நிறுத்திக்கலாம்னா அப்போ தியாகங்கிற வார்த்தைக்கு அர்த்தமில்லாம போயிருமே. யாருமே யாருக்குமே உதவி பண்ணாத ஒரு சமூகத்தை நினைச்சு பாருங்க. அபத்தமா இல்ல? இந்த ஆட்டிடியூட் தப்புன்னு தோணல? நீங்க நல்லது நினைச்சீங்க, அதனால ஒரு பாதிப்பு வந்திருக்கு. அதை நான் மறுக்கல. ஆனா எதனால நீங்க பாதிக்கப்பட்டீங்களோ அதான் உங்களை காப்பாத்தவும் செஞ்சிருக்கு. உங்க மேல தப்பு இல்ல, உதவிதான் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் பவானி உங்களை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணாங்க. அப்படி பார்த்தா நல்லது நினைச்ச உங்களுக்கு நல்லதானே நடந்திருக்கு. மோரலிட்டி ஒரு மனுஷனை எப்பவுமே கைவிடாது. இவர் பண்ண நல்லது இவருக்கும் ஒரு நல்லதை பண்ணிருக்கு. நீங்க பண்ண நல்லதுக்கான ரியாக்ஷன் தான் உங்க விடுதலை. அதை புரிஞ்சுக்கங்க. இத பாருங்க, எனக்கு அட்வைஸ் பண்ணி எல்லாம் பழக்கம் இல்ல. சில இளைஞர்கள் தான் உங்களை மாதிரி மத்தவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறாங்க. இந்த அடிப்படை மனிதாபிமானம் உங்களை மட்டும் இல்ல, இந்த சமூகத்தை வாழ வைக்கும். தயவு செஞ்சு அதை எதுக்காகவும் மாத்திக்கணும்னு நினைக்காதீங்க. மனிதாபிமானத்தோட பண்ற எந்த உதவிக்கும் பலன் இல்லாம போயிடாது. என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். இது கொஞ்சம் ஃபார்முலா தான் சொல்றேன். உங்க நல்ல மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, பெருசா வருவீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்க வாக்கு பலிக்கட்டும். இது ஆசீர்வாதம் இல்ல, ஃபேக்ட சொல்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்க சார். உங்க மேல அவங்க கேஸ் கொடுத்தது சீரியஸான விஷயம்தான். அப்படி நடந்திருக்க கூடாது. ஆனா அது உங்க மேல இருக்கிற கோபத்துல பண்ணல, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல உணர்ச்சி வசத்துல தப்பான முடிவு எடுத்துட்டாங்க. ஆனா உண்மை தெரிஞ்சதும் ரொம்பவே பதறிட்டாங்க. என் கிளைண்ட்டுங்கிறதுக்காக சொல்லல, உங்களை எவ்வளவு வெறித்தனமா உள்ள வைக்கணும்னு முடிவு பண்ணாங்களோ அதே அளவுக்கு உங்களை ஆத்மார்த்தமா காப்பாற்றவும் நினைச்சாங்க. அவங்க எந்த அளவுக்கு பதறினாங்கன்னு நேர்ல பார்த்ததால சொல்றேன். அவங்க மேல கோவப்படாதீங்க. வெறுப்பு, பழிவாங்கற உணர்வு இந்த மாதிரி ஏதாவது இருந்தா அதை மறந்துருங்க. இல்ல சார், உண்மை புரியாம உணர்ச்சி வசப்பட்டு தன் பொண்ணுக்காக தான் இதை பண்ணிருக்காங்கன்னு எனக்கும் புரியுது. அதனால அவங்க மேல கோவம்லாம் துளி அளவு கூட இல்ல சார். குட். அதே மாதிரி நடந்ததை நினைச்சு நீங்களும் ஃபீல் பண்ணாதீங்க. வெளியில வாங்க, நல்லதுன்னு தோன்றத தயங்காம செய்யுங்க. நீங்களே சந்தோஷப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் சீக்கிரமே வரும். தேங்க்யூ சார். அப்படி நடந்தா என் குடும்பத்தை மட்டும் இல்ல 100 குடும்பத்தை நான் வாழ வைப்பேன். பல பேருக்கு நான் உதவி கூட பண்ணுவேன் சார். குட். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த மனசு எப்பவும் இருக்கணும். இதே சந்தோஷத்தோட மேடத்தை போய் பாருங்க. தேங்க்யூ தேங்க்யூ சார். அம்மா அம்மா, வேலு அண்ணா ஃபோன் பண்ணாருமா. அண்ணனை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்களா. இன்னும் 2 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துருவான். மாலதி, அந்த கடவுள் நம்மள கைவிடலம்மா. வெனையா வந்தது அப்படியே பனியா விலகிடுச்சுமா. ஆமாம்மா, இப்பதான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அவன் அம்மா வயித்துல புள்ளையா பிறக்கலம்மா.
இந்த வீட்டோட சந்தோஷம் நிம்மதி எல்லாமே அவன் தானே. சரி சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் வந்துருவான். அதுக்குள்ள வடை பாயசம், கூட்டு, பொரியல், அப்பளம், தயிர், பச்சடின்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவான். வா 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 வா. கூட்டு பொரியலா? மாலதி, இந்த காயெல்லாம் வெட்டிடுமா, நான் போய் பருப்பு ஊற போடுற வடைக்கு. சரி. அம்மாமா, என்னம்மா என்ன இது? சாப்பாடு ஐட்டம் எல்லாம் ஓவரா இருக்கு. விருந்தா வைக்க போறீங்க? இதெல்லாம் பண்ணா அண்ணன் ஜெயில இருந்து வரத கொண்டாடுற மாதிரி ஆயிடுமா? அடியே, ஏண்டி அப்படி நினைக்கிற? பண்ணாத தப்புக்கு அவன் ஜெயில இருந்து கஷ்டப்பட்டு வரான். அவன் மனச ஆற வேண்டாமாமா, அதுக்குதான் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் பண்றேன். அதுக்கு இத்தனை ஐட்டம் எதுக்குமா? கொஞ்சமா பண்ணா போதும் இல்ல? ஏண்டி இப்படி சொல்ற? வராத கஷ்டம் வந்திருக்கு, அதுல இருந்து அவன் மீண்டு வந்திருக்கான். இது ஒரு பக்கம் சந்தோஷம்னா அவன் நொந்து போய் வருவாண்டி. அத நாம தானே சரி பண்ணணும். நமக்கு சின்னதா ஒரு கஷ்டம்னா கூட அவன் துடிக்கிறான் இல்லடி. அவனுக்கு 4 பேரை சந்தோஷப்படுத்தி தாண்டி பழக்கம். அப்படிப்பட்ட புள்ள ஜெயில இருந்து வீட்டுக்கு வரான்னா இது கூட பண்ண கூடாதடி. அம்மா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னமா. அவன் குணத்துக்கு அவன் எப்படியோ இருந்திருக்கணும். ஆசைப்பட்ட தொழில் மட்டும் அமைஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோ, 1 இல்ல 10 இல்ல 100 குடும்பம் அவனால வாழ்ந்திருக்கும். அப்படிப்பட்ட நல்ல மனசுடி அவனுக்கு. ஆனா என்ன நேரமோ தெரியல, யாருமே அவனை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு கஷ்டம் அவனை படுத்திக்கிட்டே தான் இருக்கு. அதுதான் எனக்கும் வேதனையா இருக்கு. ஆனா அந்த கடவுள் அவனுக்கு நல்லது பண்ணலையே. நல்ல மனசை கொடுத்துட்டு காசையும் கொடுக்கல, நிம்மதியும் கொடுக்கல. ஒருத்தருக்கு ஒரு வரம் தான் போல இருக்கு. மா, இந்த கஷ்டம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். யுகியோட நல்ல மனசுக்கும் குணத்துக்கும் திறமைக்கும் அவன் கண்டிப்பா நல்லா வருவாமா. சத்திய செத்து போகல இன்னும் இருக்குதுன்னா அது கண்டிப்பா நடக்கணும்டி. ஏன் நல்லவங்க அழுதுகிட்டே இருக்கணும்னு எழுதியா வச்சிருக்கு. அவ சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அந்த நாள் சீக்கிரமா வரணும்டி. கண்டிப்பா வருமா, நீ முதல்ல அழாத, சரியா? விடு. அவன் குணத்துல தங்கண்டி. அவன மாதிரி யாரு இருக்காங்க சொல்லு? ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த மாயா பொண்ணு வீடு தெரியாம அலைஞ்சிட்டு இருந்திருக்கா. இவனை பாக்குறதுக்கு முன்னாடி எத்தனை பேரை பார்த்திருப்பா. ஆனா இவனை பார்த்ததும் பின்னாடியே வந்திருக்கா. எப்படி வந்தா, ஏன் வந்தா? அவளை மாதிரி கல்மிஷம் இல்லாத மனசுக்கு இவனை மாதிரி நல்லவங்களை பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்குமா. அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா அந்த கடவுளுக்கு தெரியலையே. மா, அந்த கடவுளுக்கும் தெரியும் இந்த கஷ்டம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான், எல்லாம் சரியாயிடும். 5 லட்சம் ரூபாய் பணத்துக்காக மாப்பிள்ள உன்னை கொண்டு வந்து இந்த வீட்டுல விட்டுட்டு போயிருக்காருன்னு இந்த விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அப்படி துடிச்சு போயிடுவான். அவன் மட்டும் நல்ல நிலைமையில இருந்திருந்தான்னு வச்சுக்கோ, 5 லட்சம் என்ன 50 லட்சத்தை தூக்கி போட்டு என் அக்கா பொழைச்சா போதும் மாமான்னு சொல்லிருப்பான். மா, அம்மா, இப்படியும் அழுது புலம்பிட்டு இருந்தா யுகி வர்ற நேரத்துக்கு அவன் என்னமா நினைப்பான்? இங்க பார், தயவு செஞ்சு என் விஷயத்த பத்தி அவன்கிட்ட எதுவுமே சொல்லாத, நான் பாத்துக்கிறேன். அவன் வரத்துக்குள்ள நீ போய் சமையல் வேலையை பாருப்போ. போமா, அழாத போ. ஏய், பிரியங்கா ஏதோ புக்ஸ் வாங்கணும்னு சொல்லி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால, ஃபோன் பண்ணி சீக்கிரமா வர சொல்லு. சரி. என் வீடு எங்க இருக்குன்னே தெரியல, மறந்து போச்சு. எங்க அம்மாவை காணோம். எங்க அம்மாவை பாத்தீங்களா? இல்லனா அவங்க என்ன தேடினாங்களா? பா எங்க கூட இல்ல, அம்மா ஆபீஸ் போவாங்க.